குரூப் டி எக்ஸாம் 2026 சயின்ஸுக்காக ஒரு கோர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல பிசிக்ஸ்ல ரொம்ப டஃப்பா இருக்கிற டாபிக்கான லைட் அண்ட் ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தலாம். இது 2 பார்ட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் 1ல மிரர் சம்பந்தப்பட்ட ஆடி சம்பந்தப்பட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்க்க போறோம். ஏன்னா அதிக வெயிட்டேஜ் கொடுத்து என்ன பண்ணிருக்கேன்னா இந்த டாபிக்ல இந்த மிரர் சம்பந்தப்பட்டு கேட்டிருக்காங்க. பார்ட் 2ல என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்ஸ் இருக்கும். லென்ஸ் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். இந்த ஸ்கேட்டரிங்ல வந்து டிண்டால் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எல்லாமே என்ன பண்ணிடலாம் நம்ம பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். மிரர் அதிகமான வந்து வெயிட்டேஜ் இருக்கு. இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. நம்ம லேர்ன் பண்ணும்போது நிறைய கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். அந்த எல்லா கான்செப்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல இந்த டெஸ்ட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் அந்த மிரர் கான்செப்டை ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஐ மீன் படிக்காம இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த டெஸ்ட் எடுங்க. ஸோ இந்த டெஸ்ட்ல பர்டிகுலரா மிரர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் மட்டும்தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். மொத்தமா 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, ஒரு டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்றீங்க, டெஸ்ட் எடுக்கிறீங்க, டெஸ்ட் போட்டு இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் மாதிரி பாருங்க, கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு டாபிக் என்ன பண்ணிடலன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷன் பண்ணிக்கலாம். இதுக்கான ஏதாவது ஒரு டவுட் வரும்போது, அதாவது கிளாஸ் பிடிஎஃப் வந்து ஏதாவது எனக்கு புரியல அப்படின்னா நீங்க தாராளமா என்ன பண்ணலாம்னா என்கிட்ட கேட்கலாம். என்னோட ஃபோன் நம்பர் 7871385142. இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட் இருக்கும்போது கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ஆன்சர் பண்ணுவேன். ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலன்னா கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். எல்லாமே குரூப் டில கேட்ட கேள்வி மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ குரூப் டி வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ற இன்னொரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக்ல என்னதை கேட்பான், என்னென்ன ஏரியாவை ஃபோக்கஸ்டா கேட்பான், கொஸ்டினோட லெவல் எந்த மாதிரி இருக்கும், டஃப்னஸா கேட்பாங்களா, கொஞ்சம் ஈஸியா கேட்பாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே இதுதான் ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படிதான் கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டு அதுக்கேற்றப்பல என்ன பண்ணிக்கலாம்னா உங்களை நீங்களே வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி, which of the following rays not used to locate the image formed by the spherical mirror? இந்த ஸ்பெரிக்கல் மிரரை தமிழ்ல கோள ஆடிகள், அதாவது மொத்தமா ஸ்பெரிக்கல் மிரர் கோள ஆடிகள்னு சொல்லலாம், இல்ல உருண்டை கண்ணாடிகள். மிரரை கண்ணாடின்னு சொல்லுவோம், இல்ல ஆடின்னு கூட சொல்லுவோம். உருண்டை கண்ணாடியில் படம் கண்டறிய பயன்படுத்தப்படாத ஒளிக்கதிர் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப முதல்ல வந்து என்ன பண்ணிருக்குன்னா ஸ்பெரிக்கல் மிரர்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும், ரைட்டா? ஏன்னா அது தெரிஞ்சா மட்டும்தான் அவன் என்ன சொல்றான், அது ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும், அதுல எந்த ஒளிக்கதிர் வந்து வராது அப்படிலாம் கேட்கறாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணும்போது நான் என்ன டீச் பண்ணணும் அந்த சைடு தான் இங்க கொடுத்துருக்கேன். அதாவது கண்ணாடியில வந்து வகைகள் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலாம். 2 டைப்பா வந்து பிரிப்பாங்க. ஒன்னு பிளைன் மிரர்ன்னு சொல்றது, தமிழ சமதள ஆடி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இன்னொரு டைப் என்னன்னா ஸ்பெரிக்கல் மிரர், தமிழ்ல வந்து கோளாடி. இந்த கோளாடியில 2 டைப் இருக்கும். ஒன்னு கான்கேவ் மிரர் இருக்கும், இன்னொன்னு கான்வெக்ஸ், அதாவது குழியாடி மற்றும் குவியாடி அப்படின்னு இருக்கும். இதுதான் என்னன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு ஆடினா ஆடியில டைப் இருக்கு, 2 டைப்பா இருக்கு. அந்த 2 டைப்ல வந்து ஸ்பெரிக்கல் மிரர். அந்த ஸ்பெரிக்கல் மிரர்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு கான்கேவ் இருக்கு, இன்னொன்னு கான்வெக்ஸ் இருக்கு. இப்ப அந்த கான்கேவ் மிரர் இருக்கு பாத்தீங்களா? அந்த கான்கேவ் மிரர்ல என்ன அப்படின்னா, மிரர்னா கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்னாடி ஆப்ஜெக்டை வைக்கிறதுக்கு நிறைய பிளேஸ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வைக்கும் போது என்னன்னா அந்த கண்ணாடியில பட்டு உருவாகிற இமேஜோட பொசிஷனை வந்து வேற வேற இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மொத்தம் எத்தனைனா கான்கேவ்ல இந்த 6 விதமான கண்டிஷன்ல வந்து என்னன்னா ஒரு பொருளை வைக்க முடியும். அதனால இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் வந்து கான்வெக்ஸ். இதே மாதிரிதான் என்னன்னா கான்வெக்ஸ். கான்வெக்ஸ்ல 2 இடத்துல மட்டும்தான் வந்து பொருளை வைக்க முடியும். பொருளை வச்சு அதுக்கு ஏத்தாப்புல என்னன்னா அந்த இமேஜோட பொசிஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றது. இது என்ன, இமேஜோட ஃபார்மேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க. கான்வெக்ஸா இருந்தாலும் சரி, கான்கேவா இருந்தாலும் சரி, இன்ஃபினிட்டி, பியாண்ட் சி, அட் சி, சிஎன்எஃப், எஃப், பட்வீன் பிஎன்எஃப் இப்பெல்லாம் இருக்கே, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம ஆடின்னு சொல்றோமா, கோளாடி. கோளாடி ஏன் அந்த பேரு, ஏன் ஸ்பெரிக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தைனா, அந்த குழியாடிக்கும் குவியாடிக்கும் நல்லா கவனிங்க. குவியாடியும் குழியாடும் கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்னன்னா இந்த மாதிரி வளைவு இருக்கும். இந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வளைவா தான் இருக்கும். அந்த ஆடியோட இதுவே வந்து வளைவா தான் இருக்கும். அதுல ஒரு இமேஜினரி ஒரு கோடு எடுத்தோம்னா, அந்த வளைவு ஒரு இமேஜினரி கோடு எடுத்தோம்னா அது என்னன்னா ஒரு உருளை மாதிரி.
ஒரு உருளை மாதிரி உருவாகும்னு சொல்லுவாங்க, ஒரு வட்டத்தை வந்து உருவாக்கும்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான், அதாவது என்ன, ஒரு கோள வடிவத்தை உருவாக்குது, ரைட்டா? சோ அதனால இந்த ஆடிக்கு பேர் கோள ஆடி அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு இமேஜினரியா ஒரு வட்டத்தை போறோம்னு வச்சுக்கலாம். அந்த வட்டத்துல வந்து மையப்பகுதி என்ன சொல்லுவோம்? மையப்பகுதி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அதுல ஒரு கோடு வரைவாங்க. அந்த கோடு என்ன சொல்லுவாங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த சென்டருக்கும் இங்க இருக்கிற அந்த ஆடியோட நடுப்பகுதியை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இடைப்பட்ட பகுதி இருக்குமா, அதை வந்து ஃபோக்கஸ் சொல்லுவாங்க. இதுக்கு இடைப்பட்ட பகுதி ரேடியஸ் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஆடி இருக்குன்னா அந்த ஆடிகளுக்கான பாகத்துக்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க. இப்ப எதுக்கு இந்த பேர்லாம் நம்ம தெரியும்னா, ஏன்னா இந்த பேரை பொறுத்துதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம், எந்த இடத்துல ஒரு பொருளை வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சு அதுக்கு ஏத்தாப்புல இமேஜ் ஃபார்ம் ஆகுமா, ஃபார்ம் ஆகாதா, இதை வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். நான் ரொம்ப வந்து என்னன்னா ஷார்ட்டா தான் சொல்றேன். ஏன்னா இது நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல்லாம் உங்களுக்கு நான் டெப்தா சொல்லுவேன். ஒவ்வொன்றும் என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் நம்ம கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுனால ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். அதுக்காக தான் இந்த மாதிரி சொல்றேன். சரி, இப்ப என்ன பார்த்திருக்கோம்? இந்த மாதிரி வந்து என்னன்னா அதுக்கான டேர்ம்ஸ், சில சொற்கள் இருக்கு அப்படின்னு பார்த்திருக்கோம், ரைட்டா? இப்ப இதை வச்சு நல்லா கவனிங்க. இப்ப இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடியில வந்து நல்லா கவனிங்க. ஒரு ஆடியில இமேஜ் ஃபார்ம் ஆகுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். சும்மா போய் என்னன்னா ஒரு கண்ணாடியில வந்து ஒளிக்கதிர்பட்டு அது வாட்டுல வந்து என்னன்னா எல்லா சைடுமே வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா இமேஜ் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சயின்டிஸ்ட். அதுல மொத்தம் 3 விதி அப்படின்னு சொல்லுவாங்க. விதி 1 படி நல்லா கவனிங்க. விதி 1 படி என்னன்னா, இப்போ ஒரு லைட் வந்து நல்லா கவனிங்க, லைட் வந்து இதான பேரலல் ஆக்சிஸ். இந்த பேரலல் ஆக்சிஸ்க்கு பேரலா, இந்த சாரி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா ஒரு ஒளிக்கதிர் போச்சுன்னா, அந்த ஒளிக்கதிரானது நல்லா கவனிங்க, ஒளிக்கதிரானது கான்கேவ் மிரர்ல எப்படின்னா, அந்த மிரர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மிரர்ல பட்டு என்ன ஆகும்னா, உள்ள வந்து கன்வெர்ஜ் ஆகி எதன் வழியே போகும்னா அந்த கதிர் ஃபோக்கஸ் வழியே போகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அனிமேஷன் வச்சு பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் வச்சு பார்க்கும்போது உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இங்க பாருங்களேன். இதுதான் நான் சொல்ல வந்தது. அதாவது என்ன, ஒரு ஆடி, ரைட்டா? அது என்ன எடுத்துக்கலாம்? கான்கேவ் அப்படிதானே எடுத்துக்கலாம். ஸோ கான்கேவ். ஒரு குழி ஆடி இருக்கு. ஒரு குழி ஆடி எடுக்கிறோம். அந்த குழி ஆடியில எப்படி வந்து என்னன்னா இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இப்ப இதுதான் வந்து என்னன்னா ஒரு பொருள். அந்த பொருளை என்ன கொஞ்சம் தூரத்துல வைக்கிறேன். அப்படி தூரத்துல வைக்கும்போது இதுல இருந்து ஒளிக்கதிர் போகுமா? அந்த ஒளிக்கதிர் வந்து அந்த கண்ணாடி நோக்கி போகுமா? அப்ப அந்த ஒளிக்கதிரான போகும்போது நல்லா கவனிங்கன்னா, ஏதாவது ஒரு ஒளிக்கதிர் இந்த மாதிரி பேரலா போகும். அந்த ஒளிக்கதிரானது அந்த கண்ணாடியில பட்டு பேரலலா போச்சுன்னா எதுல வந்து திரும்பி வருமா? ஃபோக்கஸ் வழியே திரும்பி வருமா? இது ஃபர்ஸ்ட். இதுதான் வந்து விதியா சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு ஃபோக்கஸ் வழியா ஒரு ஒளிக்கதிர் போச்சுன்னா, ஃபோக்கஸ் வழியா ஒரு ஒளிக்கதிர் போச்சுன்னா, அந்த ஒளிக்கதிரானது கண்ணாடியில பட்டு பேரலலா வரும்னு சொல்றாங்க. அதாவது பேரலலா போச்சுன்னா ஃபோக்கஸ் வழியா வரும். ஃபோக்கஸ்ல போச்சுன்னா பேரலா வரும். இதுதான் வந்து 2 விதி. 3வது விதி என்ன அப்படின்னா, 3வது விதி நல்லா கவனிங்க. நான் சொன்னேன் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ல போச்சு அப்படின்னா இது என்ன ஆகும்? பேரலலா போகும்னு சொன்னா இந்த மாதிரி பேரலா போகும். எதுக்கு பேரலல்? இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்க்கு பேரலா போகுது அப்படின்னு சொல்றது. இப்ப அதே மாதிரி சென்டர்ல, சென்டர்ல என்னன்னா ஒரு ஒளிக்கதிர் போச்சுன்னா, அந்த ஒளிக்கதிரானது போயிட்டு அந்த கண்ணாடியில பட்டு திரும்பி எப்படி போச்சோ அதே வழியே திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிங்களேன். அதாவது கரெக்டா இந்த பகுதியை மட்டும் பாருங்க. அந்த சென்டரை மட்டும் பாருங்க. இந்த சென்டர்ல மட்டும் என்னன்னா நல்லா கவனிச்சுன்னா போன ஒளிக்கதிரானது திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி அதே வழியே வரும்னு சொல்லுவாங்க. இந்த 3 விதி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகணும். ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்னா, அதுக்கு இந்த 3 விதிய கண்டிப்பா ஃபாலோ ஆகும். அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இது சொல்லிட்டேன். இது என்ன? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா ஒரு லைட் போச்சுன்னா, அது ஃபோக்கஸ் வழியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றது. அதே இது நல்லா கவனிங்க. 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோக்கஸ் வழியே வந்து ஒரு ஒளிக்கதிர் போச்சுன்னா, அது பேரலலா வரும். எதுக்கு பேரலல்? பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வந்து அது திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். இது 2வது விதி. 3வது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது விதி சென்டர் நோக்கி ஒரு ஒளிக்கதிரானது சென்டர் நோக்கி, ஏன்னா ஒளிக்கதிர் என்பது எக்கச்சக்க மில்லியன் ஆஃப் ஒளிக்கதிர் என்ன போயிட்டு இருக்கும், ரைட்டா? அதுல கரெக்டா ஏதாவது ஒரு ஒளிக்கதிர் வந்து என்னன்னா இந்த சென்டர் நோக்கி வந்துச்சுன்னா, எப்படி வருதோ அதே இதுல வந்து சேம் பாத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் போகும். ஒரு ஒளிக்கதிர் இந்த மாதிரி வருதுன்னா அதே டைரக்ஷன்லயே, அதே இதுல என்ன திரும்பி போய் திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றது. இந்த 3 விதியை ஃபாலோ பண்ணி தான் என்னன்னா இமேஜோட ஃபார்மேஷன் அப்படின்னு வந்து இருக்கும். அப்ப இதை வச்சுதான் என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டினை பாக்குறதுக்கு முன்னாடி நிறைய கான்செப்ட் வந்து பார்த்த மாதிரி இருக்கும். இப்ப கேள்வி பாருங்க, ஈஸியா உங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸ்டேட்மெண்ட் என்ன? parallelly reflect through focus. என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு
என்ன கேள்வி? ஸ்பெரிக்கல் மிரர் ரைட்டா? ஸோ ஸ்பெரிக்கல் மிரர்னா ரெண்டுமே வரும். ரெண்டுனா என்ன? இதர் குழியாடி எடுத்துக்கலாம் இல்ல குவியாடி எடுத்துக்கலாம். அதுல என்ன சொல்றாங்க? பேரலா ஒரு ரே வந்து பேரலா வந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? நான் சொன்ன கான்செப்ட் என்ன? இதுதான் வந்து என்ன ஆடி இருக்குன்னா அந்த ஆடியோட மையப்பகுதியை போல் அப்படின்னு சொல்றது. அதுல ஒரு சென்டர் வந்து எடுப்பாங்க. சென்டருக்கும் போலுக்கும் இடைப்பட்ட பகுதியை ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதிர் பேரலா வந்துச்சுன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகியது ஃபோக்கஸ் வழியா போகுமா அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்தோமா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. ரெண்டாவது, ரே த்ரூ சென்டர் ரீட்ரேசஸ் பாத். அதாவது மையம் வழியாக சென்ற கதிர் அதே பாதையில் திரும்பும். ஆமா, மையம் வழியாக ஏதாவது ஒரு கதிர் போச்சுன்னா அது போன இதுல என்ன இதுல போதோ அதே டைரக்ஷன் திரும்பி வரும் அப்படின்னு பார்த்தோம். இதுவும் கரெக்டா தான் இருக்கு. மூணாவது, ரே பெர்பெண்டிகுலர் டு ஆக்சிஸ் ரிஃப்ளெக்ட் த்ரூ ஃபோக்கஸ். அச்சிற்கு செங்குத்தான ஒரு கதிர். அச்சுக்கு செங்குத்தா வர கதிர் மாதிரி நம்ம எங்கேயுமே பார்க்கவே இல்லை. மூணே ரூல் தான் பார்த்தோம் ரைட்டா? அது செங்குத்தா வர்ற கதிர் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கவே இல்லை. நாலாவது பாருங்களேன், ரே த்ரூ ஃபோக்கஸ் ரிஃப்ளெக்ட் பேரல். அதாவது நிழல் புள்ளி வழியாக சென்ற கதிர் இணையாக பிரதிபலிக்கும். இது கரெக்டு தானே? ஏன்னா ஃபோக்கஸ் வழியே போறது பேரலா வரும். அப்ப என்ன, இந்த கொஸ்டின்ல எது வந்து வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் சி தான். என்னன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ரூலே கிடையாது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். நிறைய கான்செப்ட் இருக்கு. லைட்டை பொறுத்தளவுக்கு குரூப் டில ரொம்பவே என்னன்னா டஃபா வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா இதுல நிறைய கான்செப்ட் உள்வாங்கணும். நம்ம கான்செப்ட் வந்து கிளாரிட்டி இல்லாம சும்மா வந்து மனப்பாடம் பண்ண நினைச்சோம்னா நிறைய என்ன ஆகும்னா மிஸ்டேக்ஸ் வரும். அதனால கொஞ்சம் தெளிவா என்ன பண்ணுங்கன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து போலாம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. A point on the principal axis that rays parallel to the principal axis converge after reflection from a mirror is called which one of the following? அதாவது என்ன சொல்றாங்க? முதன்மை அச்சிற்கு இணையான ஒளிக்கதிர்கள் பிரதிபலித்த பின் கூடும் அல்லது பரவும் போல தோன்றும் புள்ளி என்ன? என்ன? பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கு, அதுக்கு பேரலா போச்சுன்னா, ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸுக்கு பேரலா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரலா போச்சுன்னா அது எங்க இதாகும்? அது கண்ணாடியில பட்டு முட்டி எங்க திரும்பும்? ஃபோக்கஸ்ல திரும்புமா? அதானே பார்த்தோம். ஃபோக்கஸ்ல திரும்பும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன? முட்டி திரும்பி எதன் வழியே வரும்னா ஃபோக்கஸ் வழியே போகும். அப்ப பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான் என்னன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஜஸ்ட் அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணா போதும், ஐடென்டிஃபை பண்ணிடலாம். மூணாவது கேள்வி, which of the following statement true about the image formed by the concave mirror? குழிவான கண்ணாடியில் உருவாகும் படத்தை பற்றி சரியான கூற்றுகள் எவை? ஆல்வேஸ் ஃபார்ம் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் between F and C real inverted image at infinity point image at focus. இதுல என்னன்னா அவங்களுக்கு என்ன சொன்னேன், கான்கேவ் மிரர்ல 6 விதமான இடத்துல வந்து என்னன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பொருளை வைக்க முடியும். அந்த பொருளை வச்சு என்ன பண்ண முடியும்? இமேஜ் ஃபார்ம் ஆக முடியும்னு சொன்னா அது வைக்கிறதுக்கான இடம் என்னன்னா நிறைய இடத்துல இருக்கு. இன்ஃபினிட்டி மீன் வந்து ரொம்ப தூரமா வைக்கிறது. பியான்சி சி மீன்ஸ் என்ன? சென்டர் பார்த்தோமா? சென்டருக்கு கொஞ்சம் தொலைவில் வைக்கிறது. அட் சில வைக்கிறது. சிக்கு எஃப், எஃப்னா ஃபோக்கஸ், ஃபோக்கஸுக்கும் சென்டருக்கு நடுவில் வைக்கிறது, ஃபோக்கஸ்ல வைக்கிறது. இப்ப போலுக்கு என்ன? ஃபோக்கஸ்க்கு நடுவில் வைக்கிறது. இந்த மாதிரி 6 விதமான இடத்துல என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆப்ஜெக்டை வச்சனா அதுல என்னன்னா இமேஜ் பொசிஷன் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து இமேஜோட, அதாவது அந்த இமேஜோட சைஸ் வந்து எந்த மாதிரி வரும் இதே நம்ம தெரிஞ்சிருக்கணும். இமேஜோட நேச்சர் எந்த மாதிரி இருக்கும், அதாவது ரியலா இருக்குமா இன்வெர்டடா இருக்குமா? ரியல் மீன்ஸ் என்ன? இந்த இமேஜ் அப்படியே இருக்குமா? எப்போதும் ஞாபகத்துல வச்சுக்கேன், ஒரு இமேஜ் வந்து ரியலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னாவே அது என்னன்னா இன்வெர்டடா இருக்கும். ரியல் இன்வெர்டட்னா தலைகீழாக இருக்கும். எந்த இடத்துல? அதாவது கான்கேவ் மிரர்ல 6 விதமான இடத்துல ஒரு பொருளை வச்சு அதுல வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதுல ஒரு இடத்துல வைக்கும் போது மட்டும்தான். ஸோ பிரின்சிபல் அண்ட் ஃபோக்கஸ், சாரி போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவில் வைக்கும் போதுதான் என்னன்னா விர்ச்சுவலான, ஸோ மாயப்பிம்பம் மட்டும். எப்போதும் ஒரு மாயப்பிம்பம் இருந்துச்சுன்னா அந்த மாயப்பிம்பமானது நேரான பிம்பமா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னா ஸ்கூல் புக்ல கொடுத்த வந்து இதுதான் அப்படியே அட்டாச் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிங்க. என்ன சொல்றாங்க? மிரர் கான்கேவ் மிரர்ல எந்த மாதிரி இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்மளுக்கு இந்த டேபிள் தெரியணும் ரைட்டா? இந்த டேபிள் என்ன பண்ணிருக்கணும்? கரெக்டா லேர்ன் பண்ணிருக்கணும். இப்ப வாங்க, என்ன சொல்றாங்க? ஆல்வேஸ் ஃபார்ம் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். ஆல்வேஸ் ஃபார்ம் அப்படின்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் மட்டும் தான் ஃபார்ம் பண்ணுமா? அப்படி கிடையாது. ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜை ஃபார்ம் பண்ணும், அதோடு சேர்த்து விர்ச்சுவல் இமேஜையும் ஃபார்ம் பண்ணும். அதனால என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாகும். ரெண்டாவது, between F and C.
ஸோ ஃபோக்கஸுக்கும் சென்டருக்கும் நடுவுல வைக்கும்போது இந்த உருவாகிற இமேஜ் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. என்ன சொன்னாங்க? சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவுல வைக்கும்போது அந்த இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டடா இருக்கும், ரைட்டா? ஸோ ரியல் அண்ட் இன்வெர்ட்டட். ஆனா அதோட சைஸ் எப்படி இருக்கும் பாருங்களேன். ஸோ சைஸ் எப்படி இருக்குன்னா என்லார்ஜா இருக்கும். ஆனா இங்க சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? டிமினிஷ்னு சொல்றாங்க. அதனால இதுவும் தப்பு. மூணாவது, அது இன்ஃபினிட்ல வைக்கும்போது பாயிண்ட், அதாவது இமேஜோட பாயிண்ட் பொசிஷன் தான். எங்க இருக்குன்னா ஃபோக்கஸ்ல இருக்குமா? அவங்க எதை வச்சு விளையாடி இருக்காங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. அந்த பொசிஷன் ஆஃப் த இமேஜ் இருக்கா? இன்ஃபினிட்ல வைக்கும்போது அந்த உருவாகிற இமேஜோட பொசிஷன் அட் த ஃபோக்கஸ்ல இருக்கும். அட் ஃபோக்கஸ் எஃப்ல இருக்குன்னு சொல்றது. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வேணும்? ஒன்லி 3 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ தயவு செய்து என்னன்னா இந்த டேபிள்ல எனக்கு கிளாரிட்டியா புரியல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலன்னா நான் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு, அதாவது இது ஒவ்வொரு பிளேஸ்லயும் வைக்கும் போது அந்த இமேஜ் வைக்கிறதுக்கான ஒரு கேஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு கேஸா என்ன பண்ணுவோம்னா நம்ம லேர்ன் பண்ணணும். எல்லாமே ஞாபகத்துல வச்சுக்க. ஸ்பெரிக்கல் மிரரோட முதல் டேர்ம் தெரியணும். டேர்ம் தெரிஞ்சு அதுக்கான ரூல் தெரியணும். ரூல் தெரிஞ்சு ஒவ்வொரு இதுலயும் எப்படி எப்படி வந்து அந்த இமேஜை வைக்கும்போது எப்படி வந்து என்னன்னா சரி எப்படி ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும்போது ஒரு இமேஜை ஃபார்ம் ஆகும், இது எல்லாமே என்னன்னா லேர்ன் பண்ணி தான் உங்களுக்கு நான் ஃபைனல் என்ன சொல்லியிருப்பேன்னா அந்த டேபிளை வந்து சொல்லியிருப்பேன். அதனால என்ன பண்ணுங்கன்னா மைண்டை வச்சுக்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் இதாக வரும். ஸோ ரொம்பவே என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் டெப்தா கேட்குற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணியாங்கன்னா நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது ஒவ்வொரு கேசஸ் காண்கே முறையில மொத்தம் 6 விதமான வந்து நிலை இருக்கும். இந்த 6 விதமான நிலையை என்ன பண்ண முடியும்னா ஒரு பொருளை வைக்க முடியும். ஒரு பொருளை ஒண்ணு கிடையாது, இந்த ஒரு அம்புக்குறி மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு அம்புக்குறி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த அம்புக்குறி வைக்கும்போது அந்த 3 ரூல் பார்த்தோமா, இமேஜ் ஃபார்ம் ஆக 3 ரூல். அந்த ரூலை ஃபாலோ பண்ணி என்ன ஆகும்னா உருவாகிற ஒரு பொருளை வச்சேன்னா அந்த கண்ணாடியில பட்டு என்னன்னா ஒரு ஒரு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிறதோட சைஸ் எப்படி இருக்கு, அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுறது கண்ணாடி, அதாவது ஆடிக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகுதா பின்னாடி ஃபார்ம் ஆகுதா, இதுதான் வந்து கான்செப்ட். இதுதான் ஒவ்வொரு கேஸா என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். நீங்க வந்து பாத்துக்கலாம். ரைட். இது வந்து கான்வெக்ஸ் மிரருக்கான இது வந்து கொடுத்துருக்கேன். எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்னு. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? an object placed beyond the center of curvature of concave mirror, the image formed will be. ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த டேபிள் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்க டேபிள்ல வந்து ஒரு என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணலாம். அதாவது இமேஜோட சைஸை பாருங்களேன். சைஸ் ஆஃப் த இமேஜ் என்னன்னா வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், அப்புறம் சின்னதா இருக்கும், சேம் சைஸா இருக்கும், பெருசாகும், ரொம்ப பெருசாகும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த நார்மல், அந்த என்லார்ஜ்னா பெரிய சைஸ் கிட்ட இருக்கும். அப்ப சின்னதுல இருந்து பெருசாகிட்டு வருது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கலாம். அதாவது இன்ஃபினிட்டி, சென்டரு, சென்டர்ல இருந்து வந்ததுன்னா அடுத்த சென்டரு, சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் அடுத்து ஃபோக்கஸ், ஃபோக்கஸுக்கும் என்னன்னா போலுக்கும். இந்த மாதிரி என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து எதை நோக்கி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆடி இருக்கு பாத்தீங்களா, ஆடி நோக்கி வரும். ஆடி கிட்ட வர 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 என்ன ஆகும்னா உருவாகிற இமேஜ் வந்து பெருசா இருக்கும். இப்படி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கலாம். சரி, இப்ப வந்து பாருங்க என்ன சொல்றாங்க. ஒரு ஆப்ஜெக்ட வந்து என்னன்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கு பியாண்ட்ல வைக்கும்போது, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்னா பியாண்ட் த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் வைக்கும்போது உருவாகுற, அவங்க என்ன கேக்குறாங்க, உருவாகுற இமேஜ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்? ரியல் அண்ட் இன்வெர்ட்டர் தான். ஏன்னா ஒரே ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் கான்கேவ்ல மொத்தம் 6 கண்டிஷன் இருக்கு. அதுல ஒரு கண்டிஷன்ல மட்டும்தான் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் வரும், ரைட்டா? அது எந்த இடத்துல போல் அண்ட் ஃபோக்கஸ்ல மட்டும்தான். போல் அண்ட் ஃபோக்கஸ்ல மட்டும்தான். அதை தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் ரியல் அண்ட் இன்வெர்ட்டர். இதை கூட நான் என்ன பண்ணிக்கலாம்னா மைண்ட்ல வச்சுக்கலாம். பட் ரியல் அண்ட் இன்வெர்ட்டர்ல சைஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஸோ சைஸை பொறுத்தளவுக்கு ஸோ பியாண்ட் சீன் வரும்போது அதோட சைஸ் எப்படி இருக்குன்னா டிமினிஷ், ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ டிமினிஷ்னால ஆப்ஷன் எங்க இருக்குன்னா டில இருக்கு. இப்ப கேட்கறாங்க, தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா இந்த டேபிளை வந்து நீங்க நார்மல், டேபிளை வந்து என்னங்க ப்ராப்பரா என்ன பண்ணிக்கணும்னா மைண்ட்ல வச்சுக்கணும். ஜஸ்ட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்குன்னா, அதாவது ரியல் இமேஜ் தான் என்ன, இன்வெர்டட் இமேஜ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியறதுக்காக இந்த கிளாஸ் எடுக்கும்போது கொடுத்ததான் இந்த இடத்துல நான் சொல்றேன். அதான் ரியல் இமேஜ். ரியல்னா என்ன, உண்மையான பிம்பம், ரைட்டா? உண்மையான பிம்பம் என்பது என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன வேணா இருக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆடி அந்த கண்ணாடியில பட்டு அந்த ஒளிக்கதிர்கள் என்னன்னா எல்லா சைடும் பட்டு என்ன ஆகும்னா மில்லியன் ஆஃப் ஒளிக்கதிர்கள் போகும். அது ஒவ்வொன்றும் என்னன்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டா என்ன ஆகும்னா ஒரு இமேஜ் உருவாகும். அந்த கண்ணாடியில பட்டா இப்ப கண்ணாடியில பார்க்கும்போது நமக்கு இமேஜ் தெரியுதா, அதே மாதிரி என்னன்னா ரியல் இமேஜ் என்பது என்னன்னா அந்த உருவாகிறது வந்து இந்த மாதிரி தலைகீழா இருக்கும். ஆனா அது உண்மையானதுதான், உண்மையான பின்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே இது பாருங்களேன். அதே இது விர்ச்சுவல் இமேஜ், அதாவது மெய்ப்பிம்பம் அப்படின்னு சொல்றது. விர்ச்சுவல்னா மெய்ப்பிம்பம். மெய்ப்பிம்பம்னா அது ஒரிஜினல் கிடையாது. அது வந்து என்னன்னா விர்ச்சுவலானது. அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும் போது விர்ச்சுவல் இமேஜ் எப்பவுமா நேரானது இருக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நேரா இருக்கும். ஆனா இங்க பாருங்களேன், ரியல் இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ரியல் இமேஜ் ஆல்மோஸ்ட் என்ன அப்படின்னா
தலைகீழா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்வெர்டட்னா தலைகீழ், எரெக்ட் அப்படின்னா நேரான பிம்பம். இது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ரியல் அப்படின்னு கொடுத்துட்டு அதை பக்கத்துல வந்து மாத்தி கொடுத்தேன்னா, அதாவது ரியல் இன்வெர்டட் பதிலா ரியல் அண்ட் எரெக்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க என்னன்னா அப்பயே எடுத்து என்ன பண்ணிடலாம்னு வச்சுக்கலாம், அப்படி வரவே வராது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடத்துல சொல்றேன். இந்த கேள்வியை வந்து ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். ரைட், அடுத்து போலாம். டயாமீட்டர் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் கால்ட். உருண்டை கண்ணாடியோட பிரதிபலிப்பு மேற்பரப்போட விட்டம் டேஸ் என்று வந்து அழைக்கப்படுகின்றன. அதாவது என்ன, நல்லா கவனிங்க. இதுதான் வந்து அந்த கண்ணாடி, ரைட்டா? அந்த ஆடி பார்த்தோம். ஸோ ஒண்ணு வந்து குழியாடி, இன்னொன்னு குவியாடி. கான்கேவ் குழியாடி. குழியாடி ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா, இத வெளிப்புறம் வந்து பூச்சிருக்கும், வெளிப்புறம் பூச்சிருக்கும், உள்ள வந்து கதிர்கள் பட்டு. உள்ள வந்து கதிர்கள் பட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னோடு ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்னோடு ஒண்ணு சேரும். அதனால என்ன சொல்லுவாங்க, குழியாடி வந்து கன்வர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குழியாடி வந்து கன்வர்ஜிங் அப்படின்னு வந்து சொல்றது. அதே இது கான்வெக்ஸ் குவியாடி. குவியாடியில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இதுல உள்ள வந்து பூச்சி போட்டிருக்கும். உள்ள வந்து பூச்சி போட்டிருப்பாங்க. அதாவது பூச்சி என்பது ஒண்ணும் கிடையாது. அதுல ஒளி வந்து பட்டுச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுதான் வந்து பூச்சி அப்படின்னு சொல்றது. வெளியே என்னன்னா வந்து கதிர் வரும். வெளில வர கதிர் பட்டு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி வந்து டைவர்ட் ஆகி போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னன்னா, குவியாடியை வந்து டைவர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குவியாடியை வந்து டைவர்ஜிங் அப்படின்னு வந்து சொல்றது. இது எதுக்காக சொல்ல வாரேன்னா, இங்க பாருங்களேன். அவங்க என்ன சொல்றாங்க, டயமீட்டர் ஆஃப் ரிஃப்ளெக்டட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர் வந்து என்ன அப்படின்னு கேட்டா, டயாமீட்டர் தான் விட்டம். ஸோ அந்த விட்ட பகுதி, அதாவது இங்க இருந்து இதுதான் வந்து என்னன்னா ஆடி, ரைட்டா? கண்ணாடி. இந்த கண்ணாடியோட கம்ப்ளீட் பார்ட்ல அதை தான் வந்து என்ன எடுப்போம், விட்டமா எடுப்போம், ரைட்டா? இப்போ ஒரு ரவுண்ட் இருக்கு, இதுல விட்டம்னா என்ன சொல்லுவோம், இந்த பகுதி தானே, இந்த பகுதியில இருந்து ஆரம்பிச்சு இந்த பகுதி, இதுதான் விட்டம்னு சொல்லுவோம். பாதி தான் வந்து நம்ம ஆரோன்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்ப அந்த விட்ட பகுதி என்ன சொன்னா அப்பச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதான் திறப்பு அப்படின்னு வந்து சொல்றது. ஆப்ஷன் என்னன்னா டி வரும். ஏன்னா மிச்சம் இருக்கிற பகுதியெல்லாம் பாருங்களேன், ஃபோக்கல் லென்த், போலு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஸோ அந்த இது வந்து எதை சொல்ல மாட்டோம்னா, நம்ம டயமீட்டரை வந்து சொல்ல மாட்டோம். அதனால என்ன வரும்னா ஆப்ஷன் டி தான் வரும். எலிமினேட் பண்ணி கூட வந்து ஆன்சர் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல அதாவது ஃபோக்கஸு, சென்டரு, போலு, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ் எல்லாமே வந்து முக்கியமான கோளாடிகளுக்கு சம்பந்தப்பட்ட டேர்ம்ஸ் மைண்ட்ல வச்சுக்கிறணும். அடுத்த கேள்வி, an object moved slowly from infinity towards a pole of a convex mirror, what happened to the image? ஒரு பொருள் முடிவிலா தூரத்திலிருந்து குவி கண்ணாடியும் துருவம் நோக்கி நகரும் போது படம் எப்படி மாறும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன, இப்ப நமக்கு என்ன தெரியும்னா, அந்த கான்வெக்ஸ் மிரர், அதாவது கான்கேவ்னா 6 விதமான கண்டிஷன் இருக்கு. கான்வெக்ஸ்னா 2 கண்டிஷன் தான் இருக்கு. இந்த 2 கண்டிஷனையும் அந்த உருவாகிற இமேஜ் வந்து விர்ச்சுவலா இருக்கும். விர்ச்சுவல் மீன்ஸ் என்ன, அது உண்மை கிடையாது, மெய்யான பின்பம். மெய்யான பின்பம் எப்போதும் வந்து என்னன்னா நேராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்னு சொல்றது. இப்ப இதுல 2 கண்டிஷன்ல தான் என்ன பண்ண முடியும்னா, ஆப்ஜெக்டை வந்து ஒரு பொருளை வந்து வைக்க முடியும். அந்த பொருள் என்னன்னா எங்க வைக்கலாம்னா இன்ஃபினிட்டில வைக்கலாம். இன்ஃபினிட்டிக்கும் போல் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த போலுக்கு நடுவுல எங்க வேணா வந்து வைக்கலாம். இந்த மாதிரி 2 கண்டிஷன்ல வைக்கும் போது, நல்லா கவனிங்க, 2 கண்டிஷன்ல வைக்கும் போது அந்த உருவாகிற இமேஜோட பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒண்ணு ஃபோக்கஸ்ல வந்து விழுகும். ஸோ நல்லா கவனிங்க, இதான் வந்து என்ன அப்படின்னா கான்வெக்ஸ்னு வச்சுக்கோங்க. கான்வெக்ஸ் இருக்கு, நடுப்பகுதி என்ன சொல்லுவோம், நடுப்பகுதியை போல்னு சொல்லுவோம். இதுதான் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் இடைப்பட்ட இந்த இது பார்த்தீங்களா, இதான் என்னன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் இல்ல ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்றது. இந்த பகுதி சென்டருக்கும் போலுக்கு இடைப்பட்ட பகுதியை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்றான்னு பாருங்களேன், என்ன சொல்றேன், இன்ஃபினிட்டி எங்கேயோ ஒரு இடத்துல வந்துன்னா ஒரு ஆளு இல்ல பொருள் ஏதோ ஒன்று வைக்கும் போது நம்மளுக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுறது எங்க விழுகும்னா கரெக்டா வந்து இந்த ஃபோக்கஸ்ல வந்து விழுன்னு சொல்றாங்க. அதே இது இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கும், ஸோ இதான் போல், இதுல நடுவுல எங்க வேணா வைக்கலாம். ஸோ எங்க வேணா ஒரு பொருள் இல்ல ஒரு ஆள் நிற்கும் போது உருவாகிற இமேஜ் வந்து எங்க விழுகுனா போலுக்கும் ஃபோக்கஸுக்கும். ஸோ போல் ஃபோக்கஸ் நடுவுல வந்து ஸோ பட்வீன்ல விழுகுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட்ல நல்லா கவனிங்க, அந்த இன்ஃபினிட்ல வரும்போது ஃபோக்கஸ்ல விழுகுது. அதே இது இன்ஃபினிட்டிக்கும் வந்து அந்த போலுக்கு நடுவுல எங்க வச்சா எங்க விழுகுது, போலுக்கும் ஃபோக்கஸுக்கு நடுவுல விழுதா. அப்ப என்ன ஆகுது, நல்லா கவனிங்களேன், முக்கியமான பாயிண்ட் இது. ஃபோக்கஸ்ல இருந்து உள்ள நோக்கி வருது, ரைட்டா? உள்ள நோக்கின்னு வரும்போது என்ன ஆகும், உள்ளனா இதை நோக்கி,
இந்த ஆடியை நோக்கி வருது. ஸோ அப்போ ஆடியை நோக்கி என்ன ஆகுது, உருவார வந்து என்னன்னா அந்த இமேஜ் ஆனது ஃபார்ம் ஆகுது. அதான் சொல்றாங்க, என்ன சொல்ற இன்ஃபினிட்டில இருந்து போல நோக்கி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துருன்னா நகர்த்தி கொண்டு வரும்போது அந்த இமேஜ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இமேஜோட ஃபார்மேஷன் எங்கன்னா ஃபோக்கஸ்ல இருந்து போல் நோக்கி போகும் ரைட்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்ல இருக்கும், அப்புறம் போக போக என்ன ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் நடுப்பகுதி நோக்கி போகும். அது கிட்ட கிட்ட நம்ம நகர்த்த நகர்த்த என்ன ஆகும்னா இன்னும் என்னன்னா அந்த ஆடிக்கிட்டே வந்து நகர்ந்து போகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். ஜஸ்ட் புரிஞ்சுக்கங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் வந்து என்னன்னா இந்த கான்வெக்ஸ் மிரர்ல உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் 2 கேஸ் இருக்கு. அந்த 2 கேஸ்ல எப்படி வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப அக்யூரேட்டா நான் டீச் பண்ணியிருப்பேன். மெயின்ல வச்சுக்கலாம். 2 கண்டிஷன் தான். ஒன்னு இன்ஃபினிட்டி ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் வந்து என்னன்னா இன்ஃபினிட்ல வைக்கும்போது எப்படி வந்து ஃபார்ம் ஆகும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து பாருங்க, ஸோ அடுத்து வந்து இன்ஃபினிட்டிக்கும் போல், இன்ஃபினிட்டிக்கும் போலுக்கு வந்து இடையில வைக்கும்போது எப்படி வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்த கொஸ்டின், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் கான்கேவ் மிரர், குழிவான கண்ணாடியின் வளைவு மையம். அதாவது என்ன, குழியாடி இருக்கு, ஸோ அந்த குழியாடியோட வளைவு மையம், அந்த வளைவு மையம் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் வந்து என்ன சொல்லுவோம், சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் வந்து ஜாமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் தான், ஒரு உருண்ட மேற்பரப்போட மையம் தான். ஏன்னா அதுதான் வந்து சென்டர் ஆஃப் த கர்வேச்சர்னு சொல்லுவோம். இங்க பாருங்களேன், சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் என்பது ஒரு கோலத்தோட மையப்பகுதி. அதை எப்படி சொல்லலாம், உருண்ட மேற்பரப்போட மையம்னு சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் சி தான் வரும். அடுத்து, a convex mirror always form a image, that is, ஒரு குவி கண்ணாடி எப்போதும் உருவாக்கும் படம். நான் சொல்லியிருக்கேன், அதாவது கான்வெக்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே ரெண்டே ரெண்டே விதமான கண்டிஷன்ல தான் ஒரு பொருளை வைக்க முடியும். அதை நம்மள உருவாகிற இமேஜ் ஆனது எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்தா விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இருக்கும். ரெண்டுலயுமே விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான் இருக்கு. அதனால என்ன, ஜஸ்ட் விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். விர்ச்சுவல் எரெக்டோட சேர்த்து அதோட இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமினிஷ்டா இருக்கும், ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும், மைனூட் லெவலில் ஒரு புள்ளிய சைஸ்ல தான் என்னன்னா இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்ப டிமினிஷன் இருக்கிற ஆப்ஷன் கீழே இருக்கு. அடுத்த கேள்வி, light ray passes through the center of the curvature of convex mirror, what happened to after reflection. அதாவது என்ன, நல்லா கவனிங்க, ஒரு கான்வெக்ஸ் மிரர் இருக்கு, அந்த கான்வெக்ஸ் மிரர்ல லைட் பாசஸ் த்ரூ என்ன, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். இது வந்து போலு, இது ஃபோக்கஸ், இது சென்டர்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு லைட் வந்துன்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் நோக்கி போகும்போது உருவாகிற, அதாவது ரிஃப்ளைட் ஆகி வர அந்த கதிர் எப்படி வரும், திரும்பி அதே இதுல தானே வரும். ஏன்னா நம்ம 3 விதி பார்த்தோமா, ஸ்பெரிக்கல் மிரர்ல இமேஜ் ஃபார்ம் ஆகணும் ஒரு 3 விதி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல சென்டர் நோக்கி ஒரு கதிர் போச்சுன்னா திரும்பி என்ன அதே வழியை தான் வரும் ரைட்டா. அதே வழி வரும்போது ரீட்ரேசஸ் இஸ் ஓன் பாத், தன் பாதையை மீண்டும் வந்துனா செல்கிறது. கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். ஜஸ்ட் வந்துனா அந்த விதி சொன்ன பாத்தீங்கன்னா அதுதான். ரே பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் வில் டேக் த சேம் பாத் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து, an object placed between the pole and the focus of concave mirror, what kind of image is formed. குழி கண்ணாடியில் துருவம் மற்றும் நிழற்புள்ளி இடையில் பொருள் வைக்கப்பட்டால் உருவாகிற படம். எதுக்கு, போலுக்கும் ஃபோக்கஸுக்கும். ஸோ போலுக்கும் ஃபோக்கஸுக்கும் நம்ம பார்த்தோம், ஒரே ஒரு மட்டும்தான் வந்து விர்ச்சுவல் எரெக்ட் வரும்பா. அது என்ன, பட்வீன் த போல் அண்டு வந்துன்னா ஃபோக்கஸ், அதுதான் வந்து கேட்டிருக்கான். ஸோ இது மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கங்க. அதாவது கான்கேவ்னா 6 கண்டிஷன், 6 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் மட்டும்தான் வந்து உருவாகிற இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். அது என்ன கண்டிஷனா, போல் அண்ட் ஃபோக்கஸ்ல நடுவில் வைக்கும் போது அவ உருவாகுது என்ன, விர்ச்சுவல். விர்ச்சுவல் பாருங்களேன், விர்ச்சுவல்னாவே இன்வெர்டட் வராது, விர்ச்சுவல்னாவே என்னன்னா எரெக்ட் அப்படின்னு தான் வரும். ஏன்னா விர்ச்சுவல் என்பது மாயானது. மாயான பின்பம் எப்போதும் நேரான பின்பம் தான் இருக்கும். இது வந்து கண்டிஷன் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் வந்து என்லார்ஜ், இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கேள்வி 11, ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் 1ல மிரர் ஃபார்முலா அப்ளிகபிள் டு போத் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் மிரர். ஸோ கண்ணாடி சூத்திரம் குழிவான மற்றும் குவி கண்ணாடிகளுக்கு பொருந்தும் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 2ல வேலிடிட்டி ஆஃப் மிரர் ஃபார்முலா டிபெண்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ கண்ணாடி சூத்திரம் பொருளின் அளவை வந்து பொறுத்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப மிரர் ஃபார்முலாவை என்ன பண்ணிருப்போம்னா நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். இது நிறைய வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டினுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆடியோட சூத்திரம் அப்படின்னு சொல்றது 1/f =
1/v பிளஸ் 1/u அப்படின்னு சொல்றது. இந்த u இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். v என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், உருவாகிற இமேஜ் இருக்குமா, அந்த உருவாகிற இமேஜோட டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் எதுல இருந்துன்னா, அந்த மிரர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கண்ணாடி இருக்கும். ஸோ அந்த ஆடியோட வந்து மையப்பகுதி இருக்கும். ஸோ அந்த மையப்பகுதியில இருந்து என்ன அப்படின்னா, இங்கிட்டு வரும்போது என்ன, மையப்பகுதிக்கு தான் வந்து போல். ஸோ அந்த போல்ல இருந்து இங்கிட்டு வரும்போது இங்கதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைப்போம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த போலுக்கு இடைப்பட்டது வந்து யூன்னு சொல்றது. உருவாகிற வந்து என்ன இமேஜ் இருக்குமா, இந்த உருவாகிற இமேஜ் இங்க உருவாகுதுன்னா, அந்த இமேஜுக்கும் போலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன சொன்னா v அப்படின்னு சொல்லுவாங்க. 1/f என்பது ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. f என்பது ஃபோக்கல் லென்த், குவிய தூரம் அப்படின்னு சொல்றது. இப்ப இத வச்சு என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. எஸ். ஏன்னா ஸ்பெரிக்கல் மிரருக்காக தான் இந்த ஃபார்முலாவே உருவாக்கி இருப்பாங்க. அதனால என்ன, ஸ்பெரிக்கல்ல பார்ட் ஆஃப் இதுதான் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். அதனால வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல என்னன்னா, இந்த மிரர் ஃபார்முலா வந்து எதை பொறுத்ததுன்னா, ஆப்ஜெக்டோட சைஸை பொறுத்து கிடையாது. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸை பொறுத்தது. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ், இதை பொறுத்ததான் மிரர் ஃபார்முலா தவிர, அது எவ்வளவு சைஸ் அப்படின்னு பொறுத்து, அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு சைஸா இருக்கு அதை பொறுத்தது வந்து இது பண்ண மாட்டாங்க. அந்த மிரர் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அதனால இது தப்பா இருக்கு. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் சி மட்டும் தான் வந்து வரும். அடுத்த கேள்வி, a concave mirror, a ray of light directed toward the principal axis after reflection. அதாவது என்ன, கான்கேவ் மிரர்னு சொல்லிட்டாங்க, பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல. ஸோ லைட் ரே வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல, அதாவது என்ன, ஒரு மிரர் இருக்கும் நடுப்பகுதி. ஸோ ஒரு என்ன பண்ணுங்க, பிரின்சிபல் ஆக்சஸ் வந்து வச்சுக்கிட்டு நடுப்பகுதி வந்து என்னன்னா போல், ஃபோக்கல் லென்த், சென்டரு. அவங்க கரெக்டா லைட் ரே எது வழியே போகுதுன்னு சொல்றாங்க, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியா ஒன்று போச்சுன்னா, போயிட்டு அந்த கண்ணாடியில பட்டு திரும்பி எப்படி பேரலா போகிறீட்டா. ஸோ பேரலல் பிகம் பேரலல் டு இதுக்கு பிரின்சிபல் முதன்மை அச்சிற்கு இணையாக வந்து என்னன்னா மாறும். அதனால வந்து டி தான் வரும். இது அந்த 3 ரூல் பார்த்தோம் பாத்தீங்களா, அதுல இருக்கிறது தான். ஜஸ்ட் செகண்ட் ரூல்ல லேர்ன் பண்ணது. அடுத்து, which of the following statement correctly describe the image formation by the convex mirror? ஒரு குவி கண்ணாடியில் உருவாகும் படத்தை சரியாக விளக்குவது எது? ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இமேஜ் வந்து ரியல் அண்ட் என்லார்ஜ்டா. நம்ம என்ன பார்த்தோம், கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னாவே வந்து உருவாகிற இமேஜ் எப்படி இருக்குன்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் தான். ஸோ ரியல் அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் நடக்காது. ஸோ ரியல் எங்கே இருந்துச்சுன்னா அது என்னன்னா அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 3 இடத்துல ரியல் இருக்கு, எலிமினேட் பண்ணிட்டா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டா வரும். இந்த மாதிரி சிலது அமையும். எப்படி கான்கேவ்ல ஒரு இதுல மட்டும்தான் வந்து விர்ச்சுவல் எரெக்ட் வருமோ, அதே மாதிரி வந்து கான்வெக்ஸ்னாவே ஒன்லி வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் இமேஜ் தான் ஆல்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியதா இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இமேஜ் பட்வீன் போல் அண்ட் ஃபோக்கஸ். இமேஜ் பட்வீன் என்ன, போல் அண்ட் வந்து ஃபோக்கஸ். ஸோ அதனால என்ன, உருவாகிறது வந்து விர்ச்சுவல் அண்ட் டிமினிஷ்டா இருக்கும். ஸோ உருவாகிறது வந்து விர்ச்சுவல் அண்ட் வந்து என்னன்னா விர்ச்சுவல் அண்ட் வந்து டிமினிஷ்டா இருக்கும். அதனால கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். அடுத்த கேள்வி, ஃபார் a convex mirror where is the center of the curvature located? குவி கண்ணாடியில் வளைவு மையம் எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப அவன் என்ன சொல்றான், குவி சொல்லிட்டான். அப்ப கான்வெக்ஸ் மிரர், கான்வெக்ஸ் மிரர்ல உள்ள வந்து பூச்சி இருக்கும் ரைட்டா. உள்ள பூச்சி, உள்ள பூச்சி மீன்ஸ் வந்து அதுல ஒளிக்கதிர் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்ப ஒளிக்கதிர் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது வெளியே இருக்கும் ரைட்டா. வெளியே வந்து இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இதுலதான் என்ன, ஒரு கதிர் வருதுன்னா வந்த கதிர் பட்டு இந்த மாதிரி வந்து டைவெர்ட் ஆகி போயிடும். ஏன்னா கான்வெக்ஸ் வந்து டைவெர்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. கான்கேவ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கன்வர்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா கதிரையும் வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்றது. இப்ப இதுதான், அதாவது ஆடி எந்த இதுல இருக்கும், ஸோ ஆடியோட சர்ஃபேஸ் எங்க இருக்கும், அந்த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ சர்ஃபேஸ்னா ரிஃப்ளெக்ட் ஆகிற சர்ஃபேஸ், அந்த ரிஃப்ளெக்ட் சர்ஃபேஸ் அதுக்கு இங்கிட்டு தான். ஸோ ரிஃப்ளெக்ட் சர்ஃபேஸ் எங்க இருக்கோ அதுதான் வந்து முன்னாடின்னு சொல்லுவாங்க. முன்னாடின்னு சொல்றது ரிஃப்ளெக்ட் சர்ஃபேஸுக்கு பின்னாடி, அதாவது எந்த இடத்துல பூச்சி இருக்கோ அது வந்து பின்னாடின்னு சொல்றாரு. அந்த ஆடிக்கு எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் சர்ஃபேஸ் இருக்கோ அது முன்னாடியும், எந்த இடத்துல பூச்சி இருக்கோ அது பின்னாடின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அப்ப எங்க இருக்கு, அந்த ஆடியோட பின்னாடி இருக்கு ரைட்டா. ஸோ பின்னாடி என்பது என்ன, பிகைண்ட் ரைட்டா. பிகைண்ட் த மிரர், அந்த மிரருக்கு பின்னாடி இருக்கு. அப்போ ஒரு என்ன வரும், சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் கான்வெக்ஸ் மிரர்ல எங்க இருக்கும், பிகைண்ட் த மிரர் கண்ணாடிக்கு பின்னால் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ணும், அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன்.
மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மாத்தினாலும் என்ன ஆகுதுன்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன இதுக்கு பதிலாக என்ன போட்டுருவோம்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் கூட வந்து போட்டுருவோம். அதனால வந்து தெளிவா இருங்க. ஜஸ்ட் என்னன்னா ஏன் வந்து கான்வெக்ஸ் வந்து போன கதிர், ஒரு கதிர் போகுதுன்னா போனது என்னன்னா இந்த மாதிரி வந்து டைவெர்ட் ஆகும். இது ஒரு கதிர் போகுதுன்னா போனது டைவெர்ட் ஆகும். அதே இது கான்கேவ் ஆனது என்னன்னா போன இது இந்த மாதிரி என்னன்னா உள்ள கொண்டு வரும். இங்கிட்ட ஒரு கதிர் வருதுன்னா போனது இந்த மாதிரி உள்ள கொண்டு வரும். ஏன்னா இது வந்து குழி, கொஞ்சம் இந்த மாதிரி என்னன்னா தாவு இருக்கு, நீங்க பார்த்தாவே தெரியும். இது வந்து குவி, அதாவது கொஞ்சம் மேடா இருக்கும். இது வந்து மேடா இருக்கும், இது வந்து என்னன்னா தாவா இருக்கும். அடுத்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் மிரர் இஸ் டிஃபைன். நம்ம நிறைய என்னன்னா பார்த்துட்டோம், இது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 15வது கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க வந்து இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. வாட்ஸ் இட் பி த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கான்கேவ் மிரர் ஃபார்ம் அ விர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் என்லார்ஜ். நான் சொல்லியிருக்கேன், கான்கேவ்ல ஒரு இதுல மட்டும்தான் அந்த விர்ச்சுவல் எரெக்ட் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். அது எந்த இடத்துல? பிட்வீன் த ஃபோல் அண்ட் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் த மிரர். இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா டேபிள் எப்படா மைண்ட்ல வச்சுன்னு தோணலாம். பட் அதிகமான கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, கான்கேவ் என்னவே 6 விதமான கண்டிஷன்ஸ், இந்த 6 விதமான கண்டிஷன் ஒரே கண்டிஷன்ல மட்டும்தான் என்னன்னா உருவாகிற இமேஜ் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கும். அது எந்த இடத்துலனா போல் அண்ட் ஃபோக்கஸ். அப்படி உருவாகிறதோட இமேஜோட சைஸ் என்லார்ஜா இருக்கும். அங்க அந்த இமேஜோட பொசிஷன் எங்க விழுகும்னா மிரருக்கு பிகைன்ல விழுகும். இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா எது எக்ஸப்ஷனா இருக்கோ அதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். 17வது to get a virtual erect என்ல சேம் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்ணிருக்காங்க. நீங்க பார்க்கலாம் குரூப் டி ல 27 கேட்டது, இது 12 கேட்டது. ஸோ என்ன பாத்தீங்கன்னா அதேதான், ஒரே மாதிரியான கொஸ்டின்ஸ் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது ரைட்டா. அப்போ கான்செப்ட் வந்து எதை கேட்கறான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். 18வது பாருங்க. An object placed at the center of the curvature of a concave mirror, the image formed will be. Just என்ன, அந்த டேபிள் மட்டும் கரெக்டா உங்களுக்கு மைண்ட்ல இருந்தா போதும். இந்த இதுல எப்படி உருவாகும் தெரிஞ்சா போதும். அதை வச்சு நான் ஆன்சர் பண்ணலாம். 18வது கொஸ்டினுக்கான ஆன்சரும் நீங்களே பண்ணுங்க. ஏன்னா நிறைய இது ரிலேட்டடா கொஸ்டின் பார்க்கறதுனால நீங்க வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து என்னன்னா கொஞ்சம் ஒரு ஒரு 2 செகண்ட் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இந்த இமேஜ் வந்து பாருங்க. அடுத்து அக்கார்டிங் டு த சைன் கன்வென்ஷன் ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர், which option is correct about the focal length of a concave mirror? அதாவது என்னன்னா சைன் கன்வென்ஷன். என்ன சைன் கன்வென்ஷன்? கான்கேவ் கான்வெக்ஸ் ரெண்டு தான் என்ன சொல்லுவோம், ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லுவோமா, கோலாடி. ஸோ ஸ்பெரிக்கல் மிரருக்கு என்ன அப்படின்னா எங்கெல்லாம் வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் கேட்குறாங்களோ அங்கே அந்த சைன் கன்வென்ஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு கண்டுபிடிச்சுனா கார்ட்டீசியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நியூ கார்ட்டீசியனோட சைன் கன்வென்ஷன் சொல்லுவாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். கேள்வி எதை கேட்டிருக்காங்க, கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் என்ன ஆகும் கேட்டிருக்காங்க. நீங்க ரெண்டு இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு வந்தாவே ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் எப்போது என்ன பண்ணணும்னா நெகட்டிவ்ல எடுக்கணும், ஆல்வேஸ் நெகட்டிவ், அதாவது மைனஸ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி ஃபோக்கல் லென்த் பாருங்களேன், ஃபோக்கல் லென்த் கான்கேவ் அப்படின்னா ஆல்வேஸ் வந்து நெகட்டிவ். கான்கேவ் ஆல்வேஸ் வந்து என்ன பண்ணா நெகட்டிவ்ல எடுக்கணும். அதே கான்வெக்ஸ் இருந்தா பாசிட்டிவ் இருக்கும். பாசிட்டிவ் பிளஸ், கான்கேவ் வந்து நெகட்டிவ் மைனஸ். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஏ கான்கேவ் மிரர் எதுல எடுக்கணும், ஆல்வேஸ் வந்து நெகட்டிவ்ல எடுக்கணும் ரைட்டா. ஸோ அதனால என்ன வரும், ஆப்ஷன் சி வரும். இந்த சைன் கன்வென்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், மைண்ட்ல வச்சுக்கணும், ஒரு வழி கிடையாது. அடுத்து which of the following statement correctly define the principal axis of the spherical mirror? ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் முதன்மை அச்சு அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அந்த முதன்மை அச்சு எதன் வழியே வரையக்கூடியது அப்படின்னு கேட்கறாங்க. லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் போல் தான் பார்த்தோம். அதாவது என்ன, பிரின்சிபல் ஆக்சிஸ் எதுக்கு, சென்டர் ஆஃப் த கர்வேச்சருக்கும் போலுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு கோடு வரையணும். அந்த கோடு தான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை அச்சுன்னு சொல்றது. இந்த லைன் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் போல், ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் அ செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் டிபெண்ட் ஆன் தட். அதாவது நல்லா கவனிங்க, இந்த ஒளி விலகல் குறியீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒளி விலகல் குறியீடு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். எதுக்காக இதை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒளி விலகல் நடக்குது ரைட்டா. பொருட்களை பொறுத்து என்னன்னா ஒவ்வொரு பொருட்களையும் ஒரே மாதிரி ஒளி விலகல் நடக்காது. ஒவ்வொரு பொருளையும் ஒரு ஒரு மாதிரி என்னன்னா ஒளி விலகல் நடக்கும். அப்படி என்னென்ன பொருளுக்கு என்ன மாதிரி ஒளி விலகல் நடக்குன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபார்முலாவை வந்து உருவாக்கிடுவாங்க. ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இருக்கு பாருங்க, மியூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டிவைடட் பை
ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த மீடியம், அந்த மீடியம் பொறுத்து என்ன ஆகும்னா மாறும்னு சொல்றது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருள்ல ஒளிவிலகல் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நிறைய அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது நல்லா கவனிங்க. அதை வச்சு பார்க்கும்போது என்ன சொல்றான், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் எதை பொறுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்தாவே அது எதை பொறுத்துனா பேர் ஆஃப் த மீடியா, அதாவது ரெண்டு மீடியம், ரெண்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம், பொருள் இருக்குன்னா அந்த ரெண்டு பொருளோட ஒப்பிடும் போதுதான் என்ன பண்ண முடியும்னு நம்மளால எவ்வளவு வந்து ஒளிவிலகல் நடக்குது அப்படின்னு வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி வந்து லைட்டோட, லைட்னா என்ன, கலரோட வேவ்லென்த், கலர் வேவ்லென்த் அதை வந்து யூஸ் பண்றது. அதாவது லைட் வந்து ஏன்னா இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன, காற்றுல ஒளியோட திசைவேகம் டிவைடை இந்த ஊடகத்தோட ஒளியோட திசைவேகம். காற்றோட ஒளியோட திசைவேகம் மாறவே மாறாது, ஆனா அந்த ஊடகத்தோடதும் மாறும் ரைட்டா. அப்ப என்ன, அந்த லைட்டு எவ்வளவு வந்து என்னன்னா, அதாவது ஏர்ல எவ்வளவு ஃபாஸ்டா வந்துன்னா லைட் போகுது டிவைடட் பை வேற எந்த மீடியத்துல எப்படி போகுது. இதை வச்சுதான் என்ன பண்ணுவானா, ஒவ்வொரு இதுக்கும் ஒளி விலகல் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. அப்ப இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதோடு சேர்த்து பேர் ஆஃப் த மீடியா ரெண்டு இதை வந்து கம்பேர் பண்ணும் போதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டே வந்து உள்ள கொண்டு வர முடியும். அதுல நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி இருக்கு ஒரு ஒளி விலகல் குறியீடு இருக்கு, அது என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நான் ஒருத்தர் வச்சுக்கேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சீதா வரும். அடுத்த கேள்வி, which type of spherical mirror has it reflecting surface curved outwards and possess a center of curvature C that lies behind the mirror. வெளிப்புறமாக வளைந்த பிரதிபலிப்பு மேற்பரப்பும், அதாவது நல்லா கவனிங்களேன், ரிஃப்ளெக்ட் ஆகிற சர்ஃபேஸ் கர்வ்டு அவுட்வர்ட், அதாவது என்ன, ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிற சர்ஃபேஸ், அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற சர்ஃபேஸ் என்ன கர்வ் ஆகி அவுட்வர்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உள்ள வந்து பூச்சி இருக்கும் அப்படின்னு அர்த்தமா. ஸோ உள்ள பூச்சி இருக்கும், வெளிப்பகுதியில வந்து ஒளியானது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி டைவெர்ட் ஆகும். அந்த மாதிரி என்ன சொன்னோம், கான்வெக்ஸ் அப்படின்னு சொன்னா, ஏன்னா கான்வெக்ஸ்ல மட்டும்தான் உள்ள பூச்சி இருக்கும், வெளிவந்த கதிர் பட்டு டைவெர்ட் ஆகி போன்னு சொன்னோம். அதனால என்ன வரும், கொஸ்டினுக்கு ஆன்சர் கான்வெக்ஸ் மிரர். ஸோ கன்வர்ஜிங் கிடையாது, கன்வர்ஜிங் தான் என்ன, அது வந்து கான்கேவ் மிரரோட பேட்டர்ன், இது வந்து டைவர்ஜிங். ஸோ கான்வெக்ஸ் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இடத்துல எழுதுறேன் டைவர்ஜிங் அப்படின்னு சொல்றது. முன்னே சொல்லிட்டேன், நீங்க நான் ஆத்தர் வச்சுக்கணும். கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதான் வரும். ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கிளாஸ் எடுக்கும் போதே, அதான் இந்த இடத்துலயும் கொடுத்துருக்கேன், நல்லா பார்க்கலாம். ஸோ ஒரு கான்கேவ், கான்வெக்ஸ், கான்கேவ் என்னன்னா கன்வர்ஜ் ஆகும், கான்கேவானது கான்கேவானது கன்வர்ஜ் ஆகும், கான்வெக்ஸ் ஆனது டைவர்ஜ் ஆகும். அடுத்த கேள்வி, how can you identify the concave and convex mirror based on the direction of their reflecting surface? ஸோ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸோட டைரக்ஷன் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும். கான்கேவ் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு இன்வர்டா இருக்கும், கான்வெக்ஸோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் கர்வ்டு என்னன்னா அவுட்வர்டா இருக்கும். அதை வச்சு சொல்லிடலாம், ஆப்ஷன் சி தான் வரும்னு. அடுத்து பாருங்க, ஃபார் ஸ்பெரிக்கல் மிரர் ஆஃப் ஸ்மால் அப்பச்சர் ரிலேஷன் பிட்வீன் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கல் லென்த். அதாவது கவனிங்க, அதாவது ஸ்பெரிக்கல் மிரர் பொறுத்தளவுக்கு ஃபோக்கல் லென்த்துக்கும் ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சருக்கு ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வட்டம் போடுறோம்னு வச்சுக்கலாம், வட்டத்தோட என்ன, இது வந்து விட்டம் சொல்லுவோமா, டயாமீட்டர்னு சொல்லுவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு ஆரம் வேணும், ரேடியஸ் வேணும், என்ன பண்ணுவேன், ஆர் வேணும் d/2 அப்படின்னு போடணும்னா, இப்போ அதே மாதிரி என்னன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கோலம் இருக்கு ரைட்டா, அந்த கோலத்துல சென்டர் இருக்கு, அதுல போல் இருக்கு, இதுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன ஃபோக்கஸ் சொல்றாங்க ரைட்டா. இப்போ இந்த இடைப்பட்ட பகுதி தான் ஃபோக்கஸ். அப்ப என்ன, இது வந்து என்னன்னா ஃபோக்கஸ் சொல்லலாம், இதை வந்து ஒரு ஃபோக்கஸ் சொல்லலாம். பட் இந்த சென்டருக்கும் போலுக்கும் கம்ப்ளீட்டா இருக்கிற பகுதியை ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு ஃபோக்கல் லென்த் வேணும்னா என்ன பண்ணுவேன், அந்த ரேடியஸ்ல பாதி எடுத்தா போதுமா, அதுதான் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். இல்லையா வேற எப்படி சொல்லலாம், என் ஃபோக்கல் லென்த் இருந்துச்சுன்னா அதை வச்சு ரேடியஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ 2f தான் வந்து என்னன்னா ரேடியஸ். அப்ப இதை வச்சு பாருங்களேன், அப்ப என்ன சொல்லலாம், என்ன ரிலேஷன், ஆருக்கும் எஃப்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, எஃப் ஆனது ஆர் பை வந்து என்ன சொல்லலாம் 2 அப்படின்னு போடலாம். ஸோ எஃப் ஆனது ஆர் பை 2, ஆர் வச்சு கேட்டிருக்காங்களா, ஆர் ஈக்குவல் டு 2f. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2f, ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்து பாருங்க, if an image is formed at the same distance behind a mirror as object in front, the mirror must be. ஒரு பொருள் முன்னால் உள்ள தூரத்திற்கு சமமாக பின்னாடி படம் உருவானா
அந்த கண்ணாடி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் கிடையாது. இது என்னன்னா சமதள ஆடி இருக்கும். அதாவது என்ன, கண்ணாடியில டைப் இருக்கு. அதுல ஒண்ணு பிளைன் மிரர், இன்னொன்னுதான் வந்து ஸ்பெரிக்கல் மிரர். அந்த பிளைன் மிரர் இருக்கு பாத்தீங்களா, சமதள ஆடி. நம்ம வீட்ல வந்து கண்ணாடி யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, அந்த முகத்தை பாக்குற கண்ணாடி எல்லாமே என்னோட பிளைன் மிரர் தான். அந்த பிளைன் மிரர் நம்மளுக்கு எப்படி இருக்கு, இப்ப நம்ம கொஞ்சம் தூரமா நின்றுன்னு வச்சுக்கலாம், நம்மளோடது என்ன சைஸோட வந்து என்னன்னா கொஞ்சம் சிறுசா தெரியும் ரைட்டா. அப்ப நம்மளோட ஆப்ஜெக்டோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம ஆப்ஜெக்ட் சைஸ் எந்த அளவுக்கு, அதே அளவான சைஸ் எதுல தெரியும், அந்த இமேஜ்ல தெரியும் ரைட்டா. உருவாகிற இமேஜ் எல்லாமே விர்ச்சுவலா தான் இருக்கும். அதாவது கண்ணாடியில பாக்குறோம் பாத்தீங்களா, நம்ம கண்ணாடி வச்சு தலை செய்யும் போது அந்த கண்ணாடியில இருக்கிறது உண்மை கிடையாது, ஆனா பொய்யான பின்பம் ரைட்டா. அந்த பொய்யான பின்பம் என்ன, தலையிலவா இருக்கு, நேரா தானே இருக்கு. அதனால விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்னு சொல்றது எப்போதுமே இமேஜ் நம்ம சமதள ஆடியில மட்டும் உருவாகிற இமேஜ் எப்போதுமே என்னன்னா மிரருக்கு பின்னாடி தான் இருக்கும். அந்த மிரர் உள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரைட்டா. அதான மிரரோட பிகைண்ட் எல்லாம் என்னன்னா ஆல்வேஸ் அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகும். சமதள ஆடி முகத்துல வச்சுக்க, சமதள ஆடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்குற நம்ம வீட்ல யூஸ் பண்ற கண்ணாடி எல்லாமே இதே பேட்டர்ன் தான். அவன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு பொருள் முன்னால் உள்ள தூரத்திற்கு சமமாக பின்னால் படம் உருவாச்சுன்னா அது என்ன கண்ணாடி அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், பிளைன் மிரர் தான். ஏன் கான்கேவ் கான்வெக்ஸ் வரணும், கான்கேவ் கான்வெக்ஸ்ல என்ன நிறைய கண்டிஷன் இருக்கு ரைட்டா. நிறைய கண்டிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளால வந்து இமேஜ் வந்து பார்க்க முடியும். இமேஜ் ஃபார்மேஷனுக்கான நிறைய இருக்கு, பொருளை வைக்கிறதுக்கான இதுவும் நிறைய இருக்கு. அதனால என்ன அது வராது. கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து which one of the following is a correct for concave mirror? என்ன சொல்றாங்க, இதுல அப்ளிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது குழி கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா, அதோட டெய்லி லைஃப்ல வந்து நம்ம எதன் மூலம் வந்து அப்ளிகேஷனா யூஸ் பண்றோம், அதுல எது வரும் எது வராது அப்படின்னு கேக்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஸ்பெரிக்கல் மிரர்ல கான்கேவ் மிரர் நம்ம எதுல வந்து யூஸ் பண்றோம்னா, நம்மளோட வந்து வண்டியோடது வந்து இருக்கு பாத்தீங்களா, அதாவது என்ன ஹெட்லாம்ப் இருக்குல்ல, காரோட ஹெட்லாம்ப் அதுக்கு யூஸ் பண்றது. நம்ம ஷேவிங் மிரர் இருக்கு பாத்தீங்களா, சேவிங் மிரரு. அதே டென்டிஸ்ட் வந்து என்னன்னா அந்த பல்ல வந்து என்ன பெருசா பாக்குறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு கண்ணாடி அது. அதே மாதிரி வந்து சோலார் குக்கர் இதெல்லாம் என்ன யூஸ் பண்றாங்கன்னா கான்கேவ் தான் யூஸ் பண்றாங்க. கான்வெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் வியூ இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதாவது கண்ணாடியோட கார் கண்ணாடியோட சைட்ல இருக்கும் பாத்தீங்கன்னா ரியர் வியூ மிரர், அதுக்கு யூஸ் பண்றது. ஒரு லார்ஜான ஏரியா வாட்ச் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் கான்வெக்ஸ் மிரரோட அப்ளிகேஷன். இது ஸ்கூல் புக்ல அப்படியே கொடுத்துருந்தாங்க, அதனால அட்டாச் பண்ணியிருக்கேன். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது நல்லா கவனிங்க, இதை வச்சு பார்க்கும்போது கான்கேவ் மிரரோட கரெக்ட் எது வரும்னு கேட்கறாங்க. ஸோ கான்கேவ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டென்டிஸ்ட் டு சி த என்லார்ஜ் இமேஜ் ஆஃப் த டீத் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கான்கேவ்ல தான் உருவாக்கியிருப்பாங்க. அதனால ஆப்ஷன் ஏ தான் வரும். they cannot produce a magnified image, அதெல்லாம் கிடையாது. மேக்னிஃபைடு இமேஜ் எது ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கான்கேவ் ப்ரொடியூஸ் பண்ணும். தே ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் விர்ச்சுவல் இமேஜ், எல்லாம் கிடையாது. ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜும் ஃபார்ம் பண்ணும். ஸோ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் என்ன பண்ணணும்னா ஃபார்ம் பண்ணும். தேர் யூஸ் இன் த ரியர் வியூ மிரர். ஸோ பின்புற கண்ணாடியாக பயன்படுத்துவது வந்து என்னன்னா கான்வெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால இது வராது ரைட்டா. ஜஸ்ட் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க அதே மாதிரி ஃபாலோயிங் நாட் அ கரெக்ட் யூஸ் ஆஃப் கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரரோட கரெக்ட் யூஸ் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரியர் வியூ மிரருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் வாகனங்களோட இந்த பின்புற கண்ணாடியை பயன்படுத்துறோம் பார்த்தீங்களா, அது எதை யூஸ் பண்ணா கான்வெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதான் பார்த்தோம். டார்ச் லைட்டு, சோலார் ஃபர்னஸ், சேவிங் மிரரு, இந்த மூலையும் எது இருக்கும்னா கான்கேவ் இருக்கும். அடுத்து சைஸ் ஆஃப் அ இமேஜ் ஃபார்ம்டு பை த கான்வெக்ஸ் மிரர். நல்லா கவனிங்க, கான்வெக்ஸ்ல இமேஜ் ஃபார்ம் ஆகிற சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த டேபிள் பார்த்துருக்கோம். அந்த டேபிளை வச்சு என்ன பண்ணுங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து நீங்க வந்து என்னன்னா அந்த வீடியோ கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து an object is placed 30 centimeter from a concave mirror of focal length 20 centimeter using a mirror formula, what will be the image ஓட distance? நம்ம பார்த்தோம் ரைட்டா, image ஓட distance mirror formula 1 by f is equal to 1 by v plus 1 by u. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மிரர் ஃபார்முலா முதல் நம்மளுக்கு தெரியணும் ரைட்டா. ஸோ அந்த மிரர் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் கார்ட்டீசியனோட கன்வென்ஷன், சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிரரை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எங்க பாசிட்டிவ் வரும் எங்க நெகட்டிவ் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதனால இங்க பாருங்க, ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு கேள்வி பார்த்தோமா, கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் வச்சு கேட்டிருந்தாங்க. கான்கேவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ் வந்து நெகட்டிவ், அதே கான்வெக்ஸ் மிரர்ல ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றது. அதுதான் வந்து என்னன்னா இங்கேயும் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன்னா டேபிள் ஃபார்மேட்ல போட்டிருப்பேன். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்கு வாங்க. கேள்வியில என்ன சொல்றான், கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டான் ரைட்டா. ஸோ அவன் கேள்வியில என்ன சொல்லிட்டான், கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ கான்கேவ் மிரர்ல என்ன வரும், ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ். ஸோ ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஃபோக்கல் லென்த்
ஆல்வேஸ் வந்து நெகட்டிவ் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா, ஸோ ஆல்வேஸ் நெகட்டிவ். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த எஃப் வந்து ஸோ எஃப் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எஃப் ஃபோக்கல் வந்து 20, அதனால -20 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜோட டிஸ்டன்ஸ், இமேஜோட டிஸ்டன்ஸ் வி தான் கேட்டிருக்காங்க. ஸோ வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். யூ வந்து என்ன, யூ வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து என்ன 30 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து 30 சென்டிமீட்டர். இது என்ன மிரர், கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்ல கான்கேவ் மிரர்ல நிமிஷம், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நான் ஸ்டார்டிங்கே சொன்னமா, அதாவது கான்கேவ் இருந்தாலும் சரி கான்வெக்ஸ் இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை கேட்கிறாவே ஆல்வேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நெகட்டிவா எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். அப்ப ஆல்வேஸ் என்ன பண்ணணும், நெகட்டிவ் எடுக்கணும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்ததுக்கு, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ். அப்ப யூஸ் ஈக்குவல் டு என்ன, -30 சென்டிமீட்டர். இப்ப அப்படியே போடுங்க, 1 மைனஸ் வந்து 20 இருக்குமா, ஈக்குவலன்ட் 1/v இருக்கட்டும், பிளஸ் 1/u, u வந்து -30. நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/-30 ரைட்டு தானே, எஸ். அடுத்து 1/v மட்டும் இருக்கட்டும். இப்போ இந்த சைடில் இருக்கிறது இங்கிட்டு கொண்டு வந்து வச்சுக்கோங்க, 1/30 பிளஸ் ஆயிருமா, இங்கிட்டு -1/20 அப்படின்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கீழே வந்து 60 எடுப்போமா, ஸோ 60 எடுத்தோம்னா என்ன ஒரு 2 வரும், இங்கே என்னன்னா 3 வரும். ஏன்னா 30 இன்ட்டு, ஸோ 30 இன்ட்டு 2 போட்டாதான் வந்து 60 வரும். அது மாதிரி 20 இன்ட்டு 3 போட்டாதான் வந்து என்னன்னா 60 வரும். அதனால இந்த மாதிரி எடுக்கிறோம். அப்ப இதை பண்ணா என்ன, -1/60 வரும். இது என்ன, 1/v. நம்மளுக்கு தேவை என்ன, v தான் வேணும். அதாவது 1/v ஈக்குவல் டு -1/60 இருக்கு. நமக்கு தேவை v தான் வரும். v னா என்ன, வெறும் 60 -60. ஸோ இப்போ -60 சென்டிமீட்டர் தான் எதோட டிஸ்டன்ஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அது இமேஜோட டிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து v தான் வரும். நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, மிரருக்கான ஃபார்முலா தெரியணும், மிரர் ஃபார்முலா தெரியணும், அண்ட் சைன் கன்வென்ஷன் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும். அதாவது சைன் கன்வென்ஷன் பொறுத்தவரைக்கும் இமேஜோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் என்ன அப்படின்னா, ஸ்பெரிக்கல் மிரர்னா நெகட்டிவா இருக்கும். ஃபோக்கல் லென்த், ஸோ ஃபோக்கல் லென்த் கான்கேவா இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவா இருக்கும், கான்வெக்ஸா இருந்ததுன்னா பாசிட்டிவா இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, which of the following statement correct about the image formed by the convex mirror. நிறைய டைம் பார்த்துட்டோம், அதனால என்ன பண்ணணும், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சருமே வந்து நீங்களுமே பண்ணிருங்க. அடுத்து, the distance between the pole and center of the curvature of convex mirror is 40, plus 40 centimeter. What will be the distance between the pole and focus of this mirror? அதாவது குவி கண்ணாடியில் துருவம் மற்றும் வளைவு மையம் இடையிலான தூரம் வந்து பிளஸ் 40 சென்டிமீட்டர் எனில் துருவம் மற்றும் நிழற்புள்ளி இடையிலான தூரத்தை வந்து கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும், போலுக்கும் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், அதாவது ஒரு மிரர் இருக்குப்பா, ஒரு மிரர் இருக்கு, அந்த மிரரோட மையப்பகுதி, ஒரு மிரர் இருக்கு, அந்த மிரரோட மையப்பகுதி வழியே ஒரு கோடு போடுவோம். மையப்புள்ளியை வந்து என்ன போல் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து என்ன சொல்லுவோம், சென்டர் அப்படின்னு சொல்லுவோம், இதை வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோமா, இதை வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டு, பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், போலுக்கும் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், ஸோ போலுக்கும் சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் இதுக்கு இடைப்பட்ட வந்து என்னன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு சொல்றாங்க, பிளஸ் 40 சென்டிமீட்டர். வாட் வில் பி த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போலுக்கும் ஃபோக்கஸ் ஆஃப் த மிரர். ஸோ இப்போ இதுக்கு வந்து எவ்வளவு சொல்றாங்க, அதாவது மொத்த இது ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் வந்து 40 அப்படின்னு கொடுத்துட்டா, அதை வச்சு எஃப் வேணா என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஃபோக்கல் லென்த் ஈக்குவல் டு அந்த ரேடியஸ் இருக்கா, ரேடியஸ் 2 போடுவோம்னா, அப்ப 40 2ஆல அடிச்சோம் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளவு வரும், 20 வரும். பிளஸ் 20 சென்டிமீட்டர். ஸோ பிளஸ் 20 சென்டிமீட்டர் ஆப்ஷன் டில இருக்கு. ஏன்னா பாதி தானே, 40ல பாதி வந்து 20, அப்ப 20 தான் வரும். ஜஸ்ட் வந்து என்னன்னா அந்த ஸ்பெரிக்கல் மிரருக்கான டேர்ம்ஸ்க்கான இமேஜ் வந்து ஞாபகத்தில் வச்சுட்டா போதும். அடுத்து பாருங்க, what is the relation between radius of curvature and focal length for spherical mirror small aperture? அதாவது ரேடியஸுக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் என்ன வந்து தொடர்பு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம், அதாவது f ஈக்குவல் டு r/2ன்னு சொல்லலாம், இல்லை r ஈக்குவல் டு 2f அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா, அப்ப ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த்தா, இது வராது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் டு த ஹாஃப் ஆஃப் ஃபோக்கல் லென்த், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் டு த ஹாஃப் ஆஃப் ஃபோக்கல் லென்த் கிடையவே கிடையாது, இப்படி வராது. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் டு த த்ரைஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த், இது வராது. அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் டு த ட்வைஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த், அதனால என்ன வரும், ஆப்ஷன் டி தான் வரும். இப்போ 33வது கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணும். A ray of light parallel to the principal axis after reflection from the concave mirror.
என்ன வந்து ஃபார்ம் ஆகும், அது திரும்பி வர கதிர் எப்படி வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது அந்த 3 ரூல் இருக்கா, 3ல ஒரு ரூலா ஃபாலோ பண்ணி என்ன பண்ணா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வந்துன்னா 34வது கொஸ்டின் நீங்களும் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே கான்செப்ட் பார்த்தாச்சு, உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 35 அதிகமான கொஸ்டின் கொடுத்தனால உங்களுக்கு நான் டைரக்டா கொஸ்டின் கொடுத்து நீங்க வந்து சால்வ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா என்ன பண்ணுங்கன்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஆன்சர் பண்றேன். 36 நீங்களே சால்வ் பண்ணுங்க. ஸோ மொத்தமா என்ன, வெறும் மிரரோட டாபிக்ல மட்டுமே, அதாவது லைட் அண்ட் ஆப்டிக்ஸ் ஒரு பெரிய டாபிக், அதுல மிரர்ல மட்டுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னமும் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பட் ஒரே மாதிரியான கொஸ்டின் ரிப்பீட் ஆக வேணாம்னு சொல்லி தான் வந்து நான் கம்மி பண்ணியிருக்கேன். அதனால ஆல்மோஸ்ட் பார்த்தா 36 கொஸ்டின் ஹை வெயிட்டேஜ் ஃபார் என்னன்னா மிரர் டாபிக். தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க. இப்போ அந்த ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எல்லாமே என்னன்னா நான் ஆப்ல தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்புக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா சயின்ஸ்ல ஹை ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா. குரூப் டி பொறுத்தளவுக்கு 4 செக்ஷனா இருந்தாலும் கரண்ட் அஃபேர் உங்களுக்கு என்ன ஆகாது வச்சுக்கலாம், ஸ்கோரே வராது. ஏன்னா அது என்ன கேட்பான்னு சொல்ல முடியாது. ஆனா சயின்ஸ் நம்மளால என்ன ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இதுதான் படிக்கணும்னா இதுதான் கேட்பான். என்ன பண்ணுன்னா சயின்ஸை ரொம்பவே வந்து கவனம் கொடுத்து வந்து லேர்ன் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் வந்து என்டையர் நான் ஜிகே அண்ட் மேத்துக்காக மட்டும் தான் டீச் பண்றேன். என்டையர் கோர்சஸ் ஒன்ஸ் அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணா ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், இதுல போயிட்டு 400 இருக்கும். 440 என்ன பண்ணுங்க பே பண்ணுங்க. ஏன் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 40 ரூபானா ஜிஎஸ்டி அண்ட் இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி கிளவுட் ஸ்டோரேஜ்க்காக வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், வந்து 1 இயர் ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம்னா உங்க கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்ன டவுட் வந்தாலும் நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவேன். ஸோ இது இல்லாமல் லைட்ல அடுத்த பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.